நாமக்கல்லில் சிப்காட் அமைக்க அரசு நிலம் தேர்வு செய்துள்ளதை கண்டித்து சிப்காட் எதிர்ப்பு குழுவினர் உண்ணாவிரத போராட்டம் அறிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தாலுகாவிற்குட்பட்ட வலையப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் சிப்காட் அமைக்க அரசு நிலம் தேர்வு செய்துள்ளது. இதற்கு அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சிப்காட் எதிர்ப்பு குழு என்ற அமைப்பை ஏற்படுத்தி பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சிப்காட் எதிர்ப்பு குழுவினர் வந்தபோது வலையப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் சிப்காட் அமைக்க தேர்வு செய்யப்பட்ட நிலங்களில் நீர்நிலைகள் இருப்பது மறைக்கப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியர் தங்களை அழைத்து பேச வேண்டும் என குடும்பத்துடன் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். சிப்காட் அமைப்பதற்காக திருந்திய நிதிநிலை அறிக்கையில் 2021ஆம் ஆண்டு நிதியமைச்சர் சட்டப்பேரவையில் அறிவித்தார். அதன் பின்பு தொடர்ந்து அப்பகுதி மக்கள் 2 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறோம். இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பலமுறை புகார் மனு அளித்தோம். இதுவரை அரசாங்கம் எங்களை திரும்பி பார்க்கவில்லை. மேட்டூர் அணையில் மீன்வளத்தை பெருக்கவும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் 3.10 லட்சம் மீன் குஞ்சுகள் விடப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் மீன்வளத்துறை சார்பில் ஆண்டுக்கு 76.73 லட்சம் மீன் குஞ்சுகள் அணையில் விட்டு வளர்க்க முடிவு செய்யப்பட்டது. இவ்வாறு வளர்க்கப்படும் மீன்கள் உரிமம் பெற்ற மீனவர்கள் மூலம் பிடிக்கப்பட்டு மீனவர் கூட்டுறவு சங்கம் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது. தற்போது முதல் கட்டமாக அணையின் நீர்த்தேக்க பகுதியான மாசிலாப்பாளையம் காவிரி ஆற்றில் மீன்வளத்துறை சார்பில் 3.10 லட்சம் மீன் குஞ்சுகள் விடப்பட்டது. இதில் ரோகு 1.72 லட்சமும் மிர்கால் 1.38 லட்சமும் விடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை தருமபுரி மண்டல துணை இயக்குநர் சுப்பிரமணி, உதவி இயக்குநர் உமா கலை செல்வி, ஆய்வாளர்கள் தேவதர்ஷினி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தருமபுரியில் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள 243 அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்களின் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு மாநிலம் தழுவிய பணிமாறுதலை அமல்படுத்தி இன்று பணிமாறுதலுக்கான நேர்காணல் நடைபெற்று வருகிறது. அதனை கண்டிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று தருமபுரியில் 243 அரசாணையை தமிழக அரசு ரத்து செய்து பழைய நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என தருமபுரி அரசு அதியமான் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி முன்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை சார்பில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சிவக்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி 100க்கும் மேற்பட்ட தொடக்க கல்வி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில் விழாக்களில் ஆபாச நடனத்தை தடை செய்ய வேண்டும் என மேடை நடன கலைஞர்கள் கோவை ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கோவை மாவட்டத்தில் பணியாற்றும் மேடை நடன கலைஞர்கள் குழுவாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று கோரிக்கை மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கோவை மாவட்ட ஒட்டுமொத்த மேடை நடன கலைஞர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் ராஜா செய்தியாளர்களிடம் பேசும்போது, கோவை மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட மேடை நடன கலைஞர்கள் கடந்த 40 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் கோவில் திருவிழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என முறையாக அனுமதி பெற வேண்டும், ஆபாச நடனங்கள் கூடாது உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் கோவை மாவட்டம் பேரூர் அருகே இருவர் உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி கோவில் விழாக்களில் ஆபாச நடன நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாகவும், இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் தமிழ்நாடு முழுவதும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை முறையாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். இப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் ஒரு சில மாவட்டங்களில் இன்னும் ஆபாச நிகழ்ச்சி உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி ஆபாச நிகழ்ச்சி இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்களும் டெய்லியும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பேசி அதெல்லாம் அந்த உயர்நீதிமன்றத்தை அவமதிச்சவங்களை அவங்க மேலே வழக்கு போடணும்னு சொல்லி நாங்கள் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் நெகிழிப்பையை தவிர்த்து துணிப்பையை பயன்படுத்த வேண்டும் என கல்லூரி மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாடு வாரியம் சார்பில் நெகிழிப்பையை ஒழிக்க பல்வேறு நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு பேரணி அனைத்து மாவட்டத்திலும் சிறப்பாக நடத்தப்படுகிறது.
இந்த பேரணியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள், பல தொண்டு நிறுவனங்கள் என அனைத்து தரப்பினரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் நெகிழிப்பை ஒழிப்பு பேரணி நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் இன்று திண்டுக்கல் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பாக தனியார் கலைக்கல்லூரி மாணவிகளை வைத்து வடமதுரையில் நெகிழிப்பை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் தனியார் கல்லூரியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் நெகிழிப்பையை ஒழிப்போம், மண்வளம் காப்போம் என விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். மேலும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் அனைத்து நெகிழி போன்ற பொருட்கள் கையாளுவதை குறைக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.